இதே நுஞ்சக்கு நம்மளுடைய கலை தான். இப்போ எதிரி கூட சண்டை போடும்போது இந்த மாதிரி கம்பு நஞ்சு போய் உடஞ்சிரும் சில நேரம். இப்போ உடஞ்சிச்சுன்னா அந்த கம்பை வச்சு சண்டை போடுவோம். சுத்தமாக உடஞ்சிருச்சு அப்படின்னா 2 கம்பை எட்டு போய் செடி குச்சின்னு நம்ம சண்டை போடுவோம் சிலம்பத்தில். இந்த மாதிரி நஞ்சு போயிருக்குன்னா அதை வச்சு அடிக்க முடியும். கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நஞ்சு இருக்குது, இந்த பாருங்க நஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி அடிக்கிறோம். 1 திரும்பவும் அடி, இங்கே போவோம். திரும்பவும் இங்கேருந்து எடுக்கிறோம் 2, திரும்பவும் எடுக்க முடியுது. இதே கிராஸ்ல ஸ்ட்ரைக்கு. இதெல்லாம் இதை விட கொஞ்சம் சின்ன கம்பளையும் செய்ய முடியும், இந்த கம்பளையும் நம்மளால செய்ய முடியும். உடஞ்சிச்சுன்னா யூஸ் பண்றது. இது மாதிரி தமிழர்கள் பயன்படுத்திய நஞ்சக்கோல், நஞ்ச கம்பு இதுதான் சைனீஸ் நம்மகிட்ட இருந்து நுஞ்சக்குன்னு எடுத்து போயிருக்காங்க. சைனீஸ் கிட்டே இருந்து ஜாப்பனீஸ் கிட்ட போயிருக்கு. இந்த நுஞ்சக் பத்தி தனியாவே நான் வீடியோ போடுறேன். சிலம்பத்துல நிறைய 3 வகையான ஆயுதங்கள் இருக்கு. மெயின் மேஜர் ஆயுதங்கள், அதாவது 3 வகை. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இதுல இது தொய்வான ஆயுதம். ஓகேவா? இந்த ஆயுதம் பாத்தீங்கன்னா வெறும் துண்டு. இந்த துண்டு தான் நுஞ்சக்கா மாறி இருக்கு. ஒரு பக்கம் சின்ன கல் எடுத்துவா. இப்ப இந்த ஒரு கல் இருக்குது. இந்த கல்லை உள்ள போட்டோம். ஓகே, அவசரத்துக்கு டக்குன்னு ஒரு கல்லை உள்ள போட்டோம். இதுல ஒரு முடிச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது சண்டை போடுற நேரத்துல முடிச்செல்லாம் போட முடியாது. இருந்தாலும் இப்ப இந்த இடத்துல ஒரு கல்லை வச்சேன். இந்த கல்லை உள்ள வச்சுட்டு நான் முடிச்செல்லாம் போடல, அப்படியேதான் இருக்கு. அப்படியேதான் வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நுஞ்சக்கா யூஸ் பண்ண முடியும் ஸ்ட்ரைக்ஸ்க்கு. தெரியுதுங்களா? இது பேர் கல் துண்டுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி காலத்துலலாம் இந்த மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எப்பவுமே கல்லு தான்னு போடையாது, இந்த கல்லை விட்டுருங்க. இப்போ பேக்கெட்ல ஏதாவது வச்சிருக்கிறோம், ஒரு சாவி கொத்தே வச்சிருக்கேன் நான். இப்போதான் அவசரத்துக்கு வச்சிருக்கிறேன். உள்ள எடுத்து போட்டேன். ஓகேவா? உள்ள எடுத்து போட்டேன். இது அடிக்கிறதுக்கு தாக்கிறதுக்கு யூஸ் ஆகும். எதிரவா இப்போ இவன் நிற்கிறான், இவங்களை நான் தாக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா எதிர போட்டேன்னா ஸ்ட்ரைக்ஸு உழுவும் எல்லா இடத்துக்கும். ஒரு பேக்கெட்ல 4 சில்லறை காசு வச்சிருக்கோம். சில்லறை காசு எல்லாத்தையும் உள்ள போட்டு அடிக்கலாம். கல் அவசரத்துக்கு இல்லை, கல் கிடைக்கல, வேற கையில என்ன கிடைக்குதோ எடுத்து ஆயுதமா யூஸ் பண்ண முடியும். இப்போ இதுலயே முடிச்சு போட்டு கூட வெறும் ஆயுதமா யூஸ் பண்ண முடியும். நம்மளுடைய கல் துண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுதங்கள் தான் நுஞ்சக்கா எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கல் துண்டு பேஸ் பண்ணி தான் அது ஒரு நுஞ்சக்குன்ற ஒரு பரிமாணத்துக்கு போயிருக்குதே தவிர, இதை எப்படி முன்னாடி நம்ம செய்யும்போது எப்படி சொல்லுவோம்னா சங்கிலி கட்டைன்னு சொல்லுவோம். அது நுஞ்சக்கட்டா இது ஒன்னா இருந்ததுன்னா அது கட்டை. இதுக்கு நடுவில் சங்கிலி போட்டு ஒரு தொயலான ஒரு ஆயுதத்தை உருவாக்கி இருக்கிறோம். இது சங்கிலி கட்டைன்னு சொல்லுவோம். நம்ம கிட்ட நம்ம சிலம்பத்துல இல்லாத ஆயுத முறைகளே கிடையாது. சிலம்பத்தை நல்லா பயிற்சி பண்ணுங்க.